Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம சேனல்ல leftover rice recipe பார்க்கலாங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல ரெண்டு விதமான leftover rice recipe பார்த்திருக்கோம். இது மூணாவது மெத்தட். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ்லேயே ரொம்ப டேஸ்டியாக செஞ்சிடலாங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. கொஞ்சம் சவந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டுங்க. இந்த அளவு பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு ரைஸ் நான் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக பூண்டை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கணும். ஒரு 7-8 பல் பூண்டு போட்டிருக்கணுங்க. அப்போ தான் வந்து அந்த வாசனை நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம சூடான சாதத்துலேயும் கூட செய்யலாங்க. லெஃப்டோவர் ரைஸில் மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, சூடான சாதத்தில் செஞ்சு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கூட கொடுத்து அனுப்பலாம். நல்லா வதங்கி வரட்டுங்க. அடுத்ததாக இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா சாதம் சேர்த்துக்கலாங்க. சாதம் ஒரு வேளை கட்டியாக இருந்தது அப்படின்னா நல்லா உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா சாதமும் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கலந்து விடுறதுக்கு தான் டைம் ஆகுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நல்ல சாதம் சூடேற அளவுக்கு நம்ம நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் எல்லாமே பைண்டாகி வரும். வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தோட டேஸ்ட்டும் நல்லா அந்த சாதத்தில் பைண்டாகி வரும். நல்லா கிளறி விடணுங்க. நல்லா அந்த சாதம் சூடேற அளவுக்கு கிளறிகிட்டே இருக்கணும். நல்லா சாதம் சூடேறிடுச்சு அப்படின்னா உடனே சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நல்ல மிச்சர், சிப்ஸு அல்லது துவையல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைட் டிஷ் வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துன்னு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.